எத்தனையோ போலீஸ் படம் பார்த்துருக்கோம். பட் அக்மார் தமிழ்நாடு போலீஸை வந்து நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். பக்காவா இருக்கு. அதாவது நீங்க ஓங்கி அடிக்க வேண்டியதெல்லாம் இல்லை, உங்க பார்வையிலேயே 1.5 ரேட் இருக்கு. ரொம்பவே எதிர்பார்க்குறேன் இந்த படத்தை. அண்ட் யூஸ்வலாக வந்து எல்லா ஹீரோஸுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு காப் ரோல் பண்ணும்போது மசாலா ரூட்டில் போகணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். பட் அதை பண்ணாமல் அருண்குமாரை சூஸ் பண்ணது வந்து ரொம்ப ஒரு சென்சிபிளான டெசிஷன். ஏன்னா அவரோட ஃபர்ஸ்ட் படம் பண்ணையார் பத்திரிகை நான் பார்த்துருக்கேன். ரொம்ப நல்ல படம், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். இந்த படம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் நம்பர் இருக்கு. சேதுபதிங்கிற டைட்டிலே வந்து ஆக்சுவலாக போலீஸ்க்கு ரொம்ப ஆப்டான ஒரு டைட்டில். அபூர்வ சகோதரர்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா கமல் சார் பேர் சேதுபதி. சேதுபதி ஐபிஎஸ் ஒரு படம் வந்திருக்கு, அந்த கேப்டன் பேர் சேதுபதி. ஸோ இன்னும் அப்டேட்டட் கேப்டன் இவர் தான் நினைக்கிறேன். இயக்குநர்களை திரும்ப தன் படங்களில் திருப்பி அழைக்கும் நடிகர்களே கிடையாது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, போன தலைமுறை நடிகர்கள் இப்பொழுதும் தன்னுடைய இயக்குநர்களை திரும்ப திரும்ப அழைச்சி படம் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த தலைமுறை நடிகர்கள் திரும்ப திரும்ப உடன் நடிச்ச கதாநாயகிகளை கூப்பிட்டு கூட படம் பண்ணிட்டே இருக்காங்க. நீங்க ரஜினிகாந்தோ, கமலஹாசனோ, சத்யராஜோ, பிரபுவோ, கார்த்திகோ யோசிச்சு பாருங்க. திரும்ப திரும்ப ஆர் உதயகுமார், பி வாசுவோ, ஆர் சுந்தரராஜன், மணிவண்ணன் படம் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா இந்த தலைமுறை கிடையவே கிடையாது. விஜய் சேதுபதி அருண்குமார் வெற்றி பெறுவது ஏன் முக்கியம்னா, இந்த தலைமுறையில விஜய் சேதுபதி ஒரு ஆள் தான் தான் படம் பண்ணி எந்த இயக்குநர்களும் வெளியே எங்கேயும் போயிடாம திரும்ப திரும்ப அவர்களை படம் பண்ணி அவர்களை பக்கத்தில் வச்சுக்கணும் ஆசைப்படுறதுனால வெற்றி பெறணும்னு நினைக்கிறேன். பிரியதர்ஷன், மோகன்லால் போல, மணிவண்ணனும் சத்யராஜன் போல, கவுண்டமணி, ஆர் சுந்தரராஜன் போல இந்த அருண்குமாரும் விஜய் சேதுபதியும் தொடர்ந்து வெற்றி வரணும். அதற்கான முதல் வெற்றியை இந்த படம் அமையட்டும். வாழ்க்கிறேன், வரவேற்கிறேன். நன்றி. தேங்க்யூ விஜய் சேதுபதி. எனக்கு இன்னைக்கு கார்த்திக் சுப்ராஜை பார்த்தா ஹீஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ். அண்ட் கார்த்திக் சுப்ராஜ், நலன் குமார் சாமி, பாலாஜி தர்மிதரன், அருண்குமார், இந்த மாதிரி ஐ திங்க் த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் டெபியூட்டன்ஸ் எல்லாருமே சேதுபதி எக்ஸ்ட்ரா படம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சேது, நடிப்புல நீங்க ஒரு பச்சோந்தி. உங்களுக்கு எந்த படத்துல பார்த்தாலும் அது உங்களை வச்சுதான் பண்ண முடியும், உங்களை வச்சுதான் பார்க்கணுங்கிற மாதிரி நீங்க பண்றீங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல. அண்ட் ஐ லவ் யூ ஃபார் தட். யூ ஆர் an extraordinary actor. உங்களை பார்த்து நாங்களாம் எவ்ரி ஃபில்ம் யூ டூ எங்களோட எல்லா படமும் திரும்ப பார்க்கணும்னு தோணுது. ஐயோ நான் அந்த படத்தை இவர் இந்த படம் பண்ண மாதிரி பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு இன்னும் பெட்டரா இருந்திருக்குமோங்கிற லெவல்ல. அண்ட் அதையும் தாண்டி உங்களோட டவுன் டு அர்த் நேச்சர், எல்லாரோடையும் உங்களோட பேசுற உங்களோட ஸ்டைலா இருக்கட்டும், உங்களோட ஜென்யூனா நீங்க மாடஸ்டா ஹம்பிளா இருக்கிற விஷயம் இல்ல, இந்த வேலைக்கு நீங்க பேசுற அந்த ஸ்டைலு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் அருணோட இந்த படம் சேதுபதி, ஐ வாண்ட் திஸ் டு பி a really big hit because ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு டீசர் பார்த்து நான் பயங்கரமா எக்ஸைட் ஆகி கைத்தறிட்டேன். பிகாஸ் அந்த நான் யாரு அந்த சாங் வந்து இட்ஸ் ஜஸ்ட் எக்ஸ்ட்ராடினரி. நான் ராஜா சேது அந்த சாங் வந்து அது வேற, அது கம்ப்ளீட்லி வேற மேட்டர். அண்ட் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ஜஸ்ட் சம்திங் எல்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நான் சேதுபதி படம் காரணம் பார்த்தேன். விஜய் சேதுபதிக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஏன்னா சேதுபதி நாங்கள் ஸ்கிரிப்ட் மூவ் ஆகிருக்குது. 2 குழந்தைங்களுக்கு அம்மா அப்படின்னு தெரிஞ்சு ஓடுறாங்க. இவங்க மட்டும் தான் முடியும். நான் அப்போவே சொன்னேன் 2 குழந்தைங்க அப்பா தான் சேது அப்படின்னு சொன்னா கூட யாரும் வரல. தேங்க்ஸ் ஃபார் வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். விஜய் சேதுபதி அவங்ககிட்ட நான் பிதாக்கு அப்புறம் இந்த படத்துல இந்த லொகேஷன்ல தான் அவங்கள பார்த்துருக்கு. அடிக்கடி ஃபங்க்ஷன்லாம் பார்த்துருக்கு. பட் இவ்வளோ லைக் ஒர்க்கிங் அந்த ஒர்க் பண்ணது இந்த படத்துல தான். ஆனால் அவங்க அதே மாதிரி தான் இருக்கு. பிகாஸ் ஐ நோ ஹீஸ் ரீச்ட் அந்த சக்ஸஸ் லெவல் வந்து வேற லெவல் போயிருந்துச்சு. ஆனால் அவங்க அந்த சித்தார்த் சொன்ன மாதிரி வெரி டவுன் டு எர்த்தா, இப்போவும் இந்த சேம் இந்த பேஷனேட் ஆக்டரா, ஒரு நல்ல மனிதரா அப்படியே இருக்கு அந்த செட்ல. ஸ்டோரி முதல்ல அருண் பண்ணலான்னு சொல்லும்போது எனக்கு செட் ஆகும்போது ஒரு டவுட் இருந்தது, புரிஞ்சிச்சு. இப்போ ஆஃபீஸில் யூனிஃபார்ம் போட்டு பார்த்தோம். பட் ஆக்சுவலாக வந்து அரவண மாதம் 2 வருஷம் ஷூட் கேட்கணும். எனக்கு செட் ஆகணுன்ற ஒரு ஃபீல் மட்டும் தான் இருந்தது. அதுபோல் இந்த மீஸ் எந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது. அப்போ நான் அருண் சொன்னேன், மீஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாமா, ஏதோ வீரனா மீஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது, கிளீன் சொல்ல போகலாம் கார் ஸ்டோரின்ற மாதிரி ட்ரை பண்ணோம். கடைசியில் மீஸ்லாம் ஆரம்பிச்சு அருண் வரைஞ்சி பார்த்தோம். அப்படி தான் ஆரம்பித்தோம். முதல்ல இங்கே வந்தது எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் முக்கியமாக பேசின கருப்பள்ளி சார், சித்தார்த் சார், சிபி அண்ட் சக்தி எதிர்பார்க்கல. அவ்வளோ ஸ்வீட்டாக அவ்வளோ சிறப்பாக இருந்தது. ஃபஸ்ட் ஸ்டேஜில் என்னை பற்றி என்னோட சக நடிகர்கள் பேசும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்கிறது,
அவ்வளோ ஈகோ இல்லாமல் அவ்வளோ ஸ்வீட்டாக பேசினாங்க. அந்த சித்தார்த் சார் முக்கியமாக வந்து பீட்சா படம் பார்த்துட்டு அவர் பேசும்போது எனக்கு ஒரு மாதிரி கை காலெல்லாம் நடுங்கி வேர்த்து சித்தார்த் சார் ஃபோன் பண்ணி பேசினார்ல அப்படின்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். அந்த மனுஷன் இன்னமும் அதோட பல மடங்கு ரொம்ப எம்எல்ஏ செலுத்துறாரு சார். ரொம்ப நன்றி. லவ் யூ ஸோ மச் சார். லவ் யூ.